சுத்தநாமைப்படுவதாக. இந்த நாளில் தேவ சமூகத்தில் உபவாசிருந்து ஜெபிக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று திருமண நாளை காண்கிற உங்களுக்கு, பிறந்த நாளை காண்கிற உங்களுக்கும் கர்த்தர் தம்முடைய வானத்தின் பலகனியை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தும்படி கர்த்தர் தாமே உதவி செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைபடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வேத வசனத்தை உற்று கவனிக்கும்போது உன் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்பொழுது மனுஷன் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கான். இந்த பூமிக்குரிய வழியை மனுஷன் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் பொழுது அந்த வழியை கர்த்தர் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் என்று காண்பிக்கிறார். மோசே பார்வோன் அரண்மனையில் இருக்கும் பொழுது சகல சம்பூர்வமாய் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தான். அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டது. விதவிதமான உடைகள், அரண்மனை வாழ்க்கை, அதிகாரத்தின் மேலே அவன் இருக்கிறான். பார்வோன் குமாரித்தி அவன் ஜடத்திலிருந்து அவனை எடுத்து வளர்த்தனால அவனுக்கு மோசே என்று பெயரிட்டான். இப்பொழுது பாருங்க, 2 பேருக்கும் நடுவில் சண்டை நடக்குது. அதை மோசே கண்டு எபிரேயனுக்கு பார்வோன் சேனையில் உள்ள காவலாளிக்கு சண்டை நடக்கும்போது அவனை அடித்து இவன் புதைச்சிடுறான். இதை புதைச்சிட்ட பிறகு அடுத்த நாள் பார்க்கும்போது இஸ்ரேலுக்குள்ளே 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போது நீங்கள் சகோதரர்கள் அல்லவா, நீங்கள் ஏன் சண்டை போடுறீங்கன்னு அங்கே நியாயம் விசாரிக்க போகிறான். அப்போது நேற்று அந்த எபிரேயனை அடித்து புதைச்சது போல் என்னையும் புதைக்க வரியா அப்படின்னு சொன்னோடனே மோசே பயந்து அந்த தேசத்தை விட்டே கடந்து போகிறான். அப்பொழுது மீண்டும் ஆண்டவர் அவன் அந்த தேசத்துக்கு அனுப்புகிறார். இப்போ எந்த இடத்த விட்டு அவன் ஓடி ஒளிகிறானோ அதே இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அது மாத்திரமல்ல, உன் பிராணனை வாங்க வகை தேடினவர் எல்லோரும் மரித்து போனாங்க, நீ போ அப்படின்னு ஆண்டவர் அனுப்புகிறார். அதான் உன் வழிகள் என் வழிகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. அதே போல் பவுலை குறித்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் அழகாக போடப்பட்டிருக்குது. அவன் கிறிஸ்துவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். தமஸ்குக்கு போய்